குறிப்பா கொங்குமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நெசவு தொழிலாளர்கள், விசைத்தறி தொழில், நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதை எதை முன்னிலைப்படுத்தி முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அதாவது தமிழகம் முழுவதும் 234 தொகுதி இருக்குது பல மாவட்டங்கள்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய்கின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் தேர்வு பிரச்சாரம் செய்வோம். ஐயா, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தா தேமுதிகவுக்கு அழைப்பு? எங்களோட கூட்டணி இருக்கின்றவர்களெல்லாம் நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். தேமுதிக நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, இது வரைக்கும் அவங்க ஏத்துக்கல. அவர்கள் தான் ஜனவரி மாசம் தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க. 26 ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்திகளை பார்த்து அப்பொழுது தெரிவிப்பதாக சொல்லிவிட்டார். விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு, அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு. சார், அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சி திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன், அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டா எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். தாவேகாவுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்க மாதிரி தாவேகாவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது, நீங்க மத்திய உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்சீங்களா, இல்ல அவங்களா வெடிகுண்டு மிரட்டெல்லாம் ஏற்கனவே உங்க இல்லத்துக்கு வந்து? ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நீங்களும் பத்திரிகை ஊடகத்திலே வெளிப்படுத்துறீங்க, அதன் அடிப்படையில் தான் வந்திருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க அங்க வைக்கிறீங்க, ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே. அதாவது தெளிவா எனக்கு சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது ஊடக நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க, நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேண்டும்ன்றதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? ஏற்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க, தெளிவுபடுத்தாத நிலையில. இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சது நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனத்துல நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த உங்க ஃபேமிலியில பேசிருக்கீங்க, நீங்க நேரில் போறீங்க. மறுபடியும் இந்த கோர்ட்ல கேஸ் போட்டு அதிமுக வைக்கலாம். அந்த நிலைப்பாடு தொடர்ந்து காவல்துறை அந்த உயரதிகாரி முதற்கொண்டு யாருன்னு முதற்கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழல்ல அந்த பயணம் எப்படி இருக்கு? திருப்பவனத்தில் அந்த இது அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான இன்றைக்கு அந்த காவலாளி அஜித்குமார் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி, காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் 50 காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே நீதி கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக்கிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது அதில் ஆழமாக செல்வது முறையாக இருக்காது. நாங்கள் அங்க போகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்க போய் பாதிக்கப்பட்ட
தன் மகனை இழந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறுதல் சொல்ல நேரடியாக சென்று செல்வோம். இப்ப தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒரு IAS அதிகாரி தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அந்த IAS அதிகாரி யாரு? நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க, நாங்க கண்டுபிடிக்கிற வேலை எங்களுக்கு அல்ல. ஆகவே தகவல் வந்து கொண்டிருக்கின்ற அதிகார மையத்தில் இருந்து அந்த உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் கூறிய காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடை கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.